சாக்கடையில் கொட்டப்படும் தங்கம். எதிர்பார்த்த அந்த நாள் வந்துடுச்சா? இனி தங்கம் வேஸ்ட் தான் என்பது உண்மையா? சுவிட்சர்லாந்து நாட்டின் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் தினமும் ஆயிரக்கணக்கான லிட்டர் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த சாக்கடை நீரில் ஒவ்வொரு ஆண்டும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கமும் வெள்ளியும் கலந்து அடித்துச் செல்லப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கூட்டாட்சி நிறுவனமான ஈவேக் என்ற அமைப்பின் ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வில் இந்த வியக்கத்தக்க தகவல் வெளிவந்துள்ளது. ஈவேக் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கணக்கீட்டின்படி சுவிட்சர்லாந்தின் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் வழியாக ஆண்டுதோறும் தோராயமாக 43 கிலோகிராம் தங்கமும் 3000 கிலோகிராம் வெள்ளியும் கடந்து செல்கின்றன. ஆனால் இவை பெரும்பாலானவை மீட்டெடுக்கப்படாமல் வீணாகின்றன. தற்போதைய சந்தை மதிப்பில் இந்த இரண்டு விலையுயர்ந்த உலோகங்களின் மதிப்பு மட்டும் சுமார் 3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 25 கோடி ரூபாய்க்கும் மேல் ஆகும். இவர்கள் நாடு முழுவதிலும் உள்ள 64 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து மாதிரிகளை சேகரித்து தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். இவர்கள் நாடு முழுவதிலும் உள்ள 64 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து மாதிரிகளை சேகரித்து தீவிரமாக ஆய்வு செய்தனர். கழிவுநீரில் இருந்து இந்த உலோகங்களை பிரித்தெடுப்பதற்கு ஆகும் செலவு அவற்றின் மதிப்பை விட மிகவும் அதிகமாகும். எனவே இந்த கஷ்டமான வேலையை செய்ய யாரும் முன்வரவில்லை. சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு.